வந்திருக்கிறவங்க யாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிற ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். யாராவது ஒருத்தர் எடுத்தீங்கன்னா வாசிங்க. இந்த நானே வாசிக்கிறது நல்லது. நீங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வரமாட்டேன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவிக்குள்ளிட்டு வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. எல்லாம் இங்க கவனிக்கணும், நேரம் எல்லாம் இங்க கவனிக்கணும். கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பேசுறது உங்களுக்கு புரியும். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நீங்க தலைப்படியாக நான் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அதாவது பரிசுத்த ஆவியின் வல்லமை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம யோசிக்கிறது இல்லை, அபிஷேகத்தை குறித்து யோசிக்கிறது இல்லை, பரிசுத்த ஆவியானவர் கூட இணைந்து நம்ம செயல்படுறது இல்லை. இன்னைக்கு நிறைய பார்க்கும்போது சபையிலும் சரி, அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இடத்துல சரி, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. சபையில வந்து அந்நிய பாஷை பேசிட்டு பரிசுத்த ஆவியை நிறைவேற்றி நான் வீட்டுக்கு போகும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறதா அர்த்தம் இல்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீங்கள் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உன் வாழ்க்கை ஃபெயிலியரே நடக்காது. எப்படி தெரியுமா? ஆண்டவரே நான் கேட்கிறேன், இந்த காரியத்தை தாவீது தான் பத்தி பேசணும்ல. தாவீது சொல்றான், இந்த யுத்தத்திற்கு நான் போகலாமா வேண்டாமா என்று கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு சொல்லுகிறார், போதிக்கிறார், நீ போவாய், அந்த தண்டை பிடிப்பாய், சகலவற்றையும் திருப்பி கொண்டு வாய் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்ன பிறகு இவர் போயிட்டு சகலத்தையும் திருப்பி கொண்டு அந்த தேசத்துக்கு திரும்பி வருகிறார். காரணம் பரிசுத்த ஆவியானவர். சில நேரங்கள் பரிசுத்த ஆவியானவர் கேட்கும்போது அங்கே நீ போகாத, அமைதியா இரு என்று சொல்லும் பொழுது நீங்கள் அமைதியா இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க. அதை மீறி போனீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. புரியுதா நான் சொல்றது? கவனிக்கிறீங்களா? கேக்குதா? அப்போ பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் புதுசா வந்தவங்க கொஞ்சம் புரியாது. ஏன்னா பரிசுத்த ஆவி என்ன எது, அது மற்றவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். பரிசுத்த ஆவி என்பது ஒரு அபிஷேகத்தை காட்டுகிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு அந்நிய பாஷை பேசுறோம்ல, இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அவரோடு கூட இணைந்து அவரோடு கூட ஒரு இடைப்படுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அந்த பரிசுத்த ஆவியான ஒரு சத்தத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். சில நேரத்தில் உங்களுக்குள்ள யாரும் பேசுற மாதிரி நிறைய பேருக்கு நான் சாட்சி கேட்டிருக்கேன். என்ன சாட்சி தெரியுமா? நிறைய பேர் போகும்போது ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு பிசாசு பேசிக்கிட்டே இருக்குது. நீ போய் செத்து போ, நீ போய் தற்கொலை பண்ணிக்கோ, நீ போய் இங்கு போடு, நீ போய் அந்த பாவத்தில் விழுந்துரு, நீ அங்க விழுந்துரு, உன்னை யாரும் நேசிக்கல, நீ போய் இந்த பாவம் பண்ணு, இந்த தப்பு பண்ணு, நீ செத்து போயிடு, நீ விபச்சாரம் பண்ணு, நீ பாவியா இரு, நீ வந்து சூசைட் பண்ணிக்கோ, நீ ட்ராக்ல போய் விழுந்துரு. இப்படி இந்த சத்தங்களை எப்படி கேட்டுட்டே இருக்கணும்னு யாராவது உங்களுக்கு கேட்ட அனுபவம் இருக்கிறதா? நிறைய பேருக்கு நான் அதை கேட்டிருக்கிறேன். அப்போ உலகத்தில் இருக்கிற பிசாசுக்கே அவங்க தலையை நசுக்கிற சர்வ வல்லமை தேவன், பிசாசு தலையை நசுக்கிற பிசாசுக்கு அந்த வல்லமை உனக்குள்ள காலில் பேச முடியும்னா வானத்தை பூமியை படைத்த சிருஷ்டித்த சர்வ வல்லமை தேவனுடைய வல்லமையுடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள பேசுறதை கேட்க முடியாதா? ஏன் இவங்க பிசாசுக்கு சத்தத்தை கேட்கிறாங்கன்னா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க பார்க்கறது பிசாசு சத்தம் கேட்கணும். பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு படமே பார்ப்பாங்க, பிசாசு பிள்ளைகளோடு இருப்பாங்க, பிசாசு காரியங்களோடு செயல்படுவாங்க. நான் எப்படி சொல்றேன்னா, ஓகே பாவம் செய்யணும்னா அந்த பாவியோட கூட இருப்பாங்க, அந்த பாவத்தை செய்ய தூண்டும். புரியுதுங்களா? இப்போ அந்த குடிக்கிற கத்துக்கிறதா எப்படி கத்துப்பாங்கன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் அது என்னதான் இருக்க குடிச்சு பார்க்கலாம்னா போய் பார்ப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தவங்க தூண்டி அந்த ஒரு அதில் அடிமையாகிடும். அப்போ ஒரு காரியத்துல எதை செய்யணும்னு நினைக்கிறாங்க அதை பார்க்கறாங்களோ அதை பார்க்க அதை தூண்டும் பொழுது என்ன ஆகுனா இவங்களுக்குள்ள அந்த எண்ணம் வர ஆரம்பிக்கும். பிசாசு ஏன்னா முழுவதுமாக பிசாசுக்கு அவங்க இடம் கொடுக்கும் பொழுது
சத்தம். ஏன்னா பிசாசுடைய ஆதிக்கம் ஓங்கி வளர ஆரம்பிக்கும். அப்ப அந்த சத்தம் கேட்கும். ஆனா அதே சொல்றேன், ஏன் பிசாசு உங்களுக்குள் பேசுறா? பிசாசு முற்றிலுமா இடம் கொடுக்கிறீங்க. இதே ஆப்போசிட்டா தேவனுக்கு முக்கியத்துவம், பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ள பேசுவது கேட்க முடியும். ஹalleluya. அப்போ பரிசுத்த ஆவி நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆண்டவர் சாட்சிகளா உங்களை வைப்பார். உங்க பிள்ளைகளை சாட்சியாக சொல்லிடுவாங்க. உங்க பிள்ளைகளை சாட்சியாக வைப்பார். உங்க குடும்பத்தை சாட்சியாக வைப்பார். உங்க ஊழியத்தை சாட்சியாக வைப்பார். உங்களுடைய வேலை சேர்த்து சாட்சியாக வைப்பார். என்ன தெரியுமா? கர்த்தர் நீங்க சொல்லணும். தாவீது சொன்னதா, குப்பையில் இருந்தேன் நானே, கர்த்தர் புறப்பட்டு ராஜாவாய் என்னை அமர பண்ணினார் என்று சொன்னாங்க. கர்த்தர் நீங்க சொல்லுவீங்க, ஒன்றுமே இல்லாம ஏதோ ஒரு இடத்துல குக்கிராமத்துல ஏதோ ஒரு மூலையில நான் விழுந்து கிடந்திருந்தேன். கர்த்தர் என் வாழ்க்கையை தேடி வந்தாரு. கர்த்தர் என் வாழ்க்கையை வைத்தனாரு. என் பிள்ளைகளை வைத்தனாரு. என் கணவனை வைத்தனாரு. என் மனைவியை வைத்தனாரு. வேலை ஸ்தலத்தை வைத்தனாரு. கர்த்தர் நான் அழகு பார்த்திருக்கிறாரு. எதுக்குமே தகுதி இல்லை. ஆனா கர்த்தர் என்னை தகுதி பண்ணியிருக்கிறார். நான் சொல்றேன், அந்த காலம் போகிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் கர்த்தர் தகுதி படுத்திருக்கிறார்ல. அந்த காரில் போறல, அந்த வீட்டில் இருக்கிறது தகுதி இல்லை. அந்த வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார்ல, அது தகுதி படுத்திருக்கு. இதுதான் சாட்சியமா? ஹalleluya. நான் போகிற பாதையெல்லாம் போகிறேன், பிசாசு தான் என்ன கொடுப்பேன். சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்தா சபையில வந்து சோற்றம் பண்ணிட்டு போயிட்டா திருப்பி 6 நாள் உலகம் பாவத்துல போய் வீடு படுவேன். ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்வேன். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான காரியம் செய்வேனா? உன் வாழ்க்கையில் சாட்சி இருக்காது. உன் வாழ்க்கை மாறாது. கர்த்தர் உன்னை ஒருபோதும் உயர்த்த முடியாது. நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இந்த சாட்சியை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் நானே படிக்கிறேன். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்? நிறைய பேர் இருக்கும், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெறும் பொழுது, பரிசுத்த ஆவியின் வல்லமை நீங்கள் பெறும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெறும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அக்கினியை நீங்கள் பெறும் பொழுது பலன் அடைவீர்கள். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. நீங்க சொல்ற இன்றைக்கு சின்ன சின்ன காரியங்களில் சோர்ந்து போகிறோம். வீட்டுல சின்ன பிரச்சனை வந்தா சோர்ந்து போகிறோம். சின்ன சண்டை வந்தா சோர்ந்து போகிறோம். சின்ன கடன் பிரச்சனை சோர்ந்து போகிறோம். வீட்டுல பால் காசு இல்ல சோர்ந்து போகிறோம். அரிசி வாங்குறதுக்கு பைசா இல்ல சோர்ந்து போகிறோம். சின்னதமா இதெல்லாம். ஹalleluya. ஆண்டவர் நினைச்சானா உனக்கு இன்னைக்கு அரிசி இல்லாம நினைக்கிற, கர்த்தர் நினைச்சானா 100 மூட்டை அரிசியோட கொடுக்க முடியும். ஹalleluya. அவரோட இடைப்பட்டீங்கன்னா, அவரோட கூட இருந்தீங்கன்னா அதெல்லாம் கர்த்தர் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க சரியான ஜெபம் செய்ய முடியல, ஏன்னா சோர்வு, பிரச்சனை, கடன் போராட்டங்கள், இன்னைக்கு சரியா ஊழியம் செய்ய முடியல, சரியா பைபிள் வாசிக்க முடியல. நீங்க நான் சொல்றேன், ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ள வந்து விட்டால் நீங்கள் ஜெயிப்பீங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ள வந்து அவர் சொல்லுவார். நான் பவுல் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் நீ சொல்லும் அடியே கேட்கிறேன். ஹalleluya. நீங்க கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என் பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும், நான் எந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும், யாருக்கிட்ட பழகிட்டு ஒரு வார்த்தை சொல்ற ஆண்டவர் யாரு கேளுங்க. ஆண்டவரே நான் யாருக்கிட்ட பழகணும், யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், யாருக்கிட்ட நான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், இந்த நபர்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா, பழகலாமா? அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை கேட்கணும். எத்தனை குடும்பங்களில் இத்தனை வீசல்கள் ஏற்படுகிறது தெரியுமா? தவறான ஒரு காரியங்கள். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றேன், எத்தனை முறை அனுபவப்பட்டிருப்பீங்க. ஒருத்தரை நம்பி இருந்திருப்போம், குடும்பமா நம்பி இருந்திருப்போம், அவன் தான் நமக்கு துரோகம் பண்ணியிருப்பான். ஹalleluya. குடும்பமே சிதைந்து இருக்கும் அவனால. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட அதுவே நீங்க கேட்கணும். இது எனக்கு தெரியும், நீங்க இந்த செய்தியோட நீங்க கேட்டுட்டு அந்த காதலை விட்டுட்டு போவீங்களோ எனக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் சொல்ல வேண்டிய கட்டாயத்தின் கடமையை நான் சொல்லுகிறேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன் கையில் இருக்கிறது. இதை நான் வந்து உன்னை பணம் எடுத்துக்கொண்டு வந்து உங்களிடத்தில் நின்று கொண்டு அதை சொல்ல முடியாது. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. இனி வாழ்க்கையில் மாறணும்னா நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட
உள்ளவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஆவியை நாடணும். அப்ப நான் சொன்ன அப்போஸ்தலர் 2:1 பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அதுல பாத்தீங்கன்னா சடிதியாய் பலத்த காற்று உட்கார்ந்த இடம் முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியாலே ஏவப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திர வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் அவர்கள் பேச தொடங்கினார்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வந்ததுன்னா, அந்த வல்லமை அபிஷேகம் வந்ததுன்னா, அந்த அக்கினியோருக்குள்ள வந்ததுன்னா, தேவ பிரசன்னம் அவருக்குள்ள வந்ததுன்னா, ஒரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் சுட்டரிக்கும். நீ ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அந்நிய பாஷை நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அங்க பார்க்கிறவங்க சொன்னா தேவ பக்தி உள்ளவர்கள் சந்தேகப்பட்டு இவர்கள் என்ன மதுபானம் குடிச்சிட்டு இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இல்ல, தேவனுடைய வல்லமை ஒற்ற நேரம் வந்ததுன்னா அவங்க அந்நிய பாஷை பற்பல பாஷை நவபல பாஷை பேசுவாங்க. உங்களை குறித்து யார் என்ன ஏறல் பண்ணட்டும் கிண்டல் பண்ணட்டும், நீங்கள் எப்பொழுதும் அந்நிய பாஷையை பேசிக்கொண்டு பரிசுத்த ஆவியின் நிறைவில நின்று கொண்டு ஒரு ஷதலரனமா ஒரு ஷேகே ஒரு கபரி ஷதலரன ஆவியில எப்பொழுதும் அனலாய் இருக்கிறோம். ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமாக வேதம் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்க ஆவியில நிற்கணும். நீங்க பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட அந்நிய பாஷை பேசுறவங்க ரொம்ப குறைவா ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்நிய பாஷையை எப்பொழுது பேசணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள், அந்நிய பாஷையை வளர பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீ செய்ய வேண்டியது கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாகும், என் தப்பை எல்லாம் மன்னிங்க, ரத்தத்தினால என்னை கழுவி என் மேல பரிசுத்த ஆவி வல்லமையை வைங்க, ஊற்றுங்கப்பா. மாம்சமான யாவர்களும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தர் அப்படின்னா ஒரு குடும்பம், கிறிஸ்துவ குடும்பம், எப்பொழுது அந்நிய பாஷையில் பேசி ஜபிக்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை தனியா இருக்கிறாங்க ஒரு மந்திரவாதி அந்த குடும்பத்தை ஏவல் பண்ணி விட்டு அந்த குடும்பத்தை சாகடிக்க வேண்டும் என்று அவங்க யாரோ ஒரு நபர் அந்த மந்திரவாதி கிட்ட போகும்போது மந்திரவாதி என்ன பண்றாரு, மந்திரம் செய்யறாரு. நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததுதான். மந்திரம் செஞ்சுட்டு அந்த ஏவல் பண்ணி அந்த குட்டி சாத்தான அவர் அனுப்புறாரு. போயிட்டு அந்த குடும்பத்தை எப்படியாவது ரத்த காட்டேறியது, போயிட்டு அந்த குடும்பத்தை அழிச்சு ரத்த காட்டேறினா என்ன தெரியுமா, என்ன தெரியுமா மீனிங்க தெரியுமா? ரத்த கட்டை போயிட்டு அந்த ரத்தத்தை எடுத்துட்டு வரும். யார் அழிப்பு நினைக்கிறாலும் அவன் ரத்தத்தை, நிறைய விபத்துகள் ரத்த காட்டையெல்லாம் நடக்குது. ஆமே, நிறைய காரியங்கள் நடக்கிறது. அப்போ இதெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார், உங்களுக்கு தெரியல. ஆனாலும் இன்னும் நம்ம துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிற்பதும் நெருப்பதும் வாங்காமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. உன்னை அறியாமல் மேல ஒரு மேகம் சம்பவிக்கிறது. கர்த்தருடைய பாதுகாக்கிறார், சட்டைகளை நேர் மறைத்து பாதுகாக்கிறார். போய் எடுத்துட்டு சொன்ன உடனே அந்த 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 ரத்த காட்டை பயங்கர ஆக்ரோஷம் நேரம் ஓடிச்சு உள்ள வீட்டுக்குள்ள போன உடனே தூக்கி வெளியில் அடிச்சது. பார்த்தா ஒரு நெருப்புக்குள்ள போக முடியும். யாராவது ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு தூக்கி அடிக்குமோ அது மாதிரி தூக்கி அடிச்சது. தூக்கி அடிச்ச உடனே இது நேரத்துக்கு ஒரு மந்திரவாதி சொல்லிச்சு, அது உள்ள போக முடியல. இன்னும் மந்திரத்தை அதிகப்படுத்துறாரு. நான் ஸ்பீட சொல்றேன், அதிகப்படுத்துறாரு. திரும்ப அது மாதிரி 2வது டைம் அனுப்புறாரு. அதே மாதிரி வந்துச்சு. 3வது டைம் நல்லா பூஜையை போட்டு பூஜை நிறைய செஞ்சு இதை மஞ்சள் பூங்க எல்லாம் வச்சு ஆமே பாத்திரிக்கிறோம். சொன்ன மாதிரி சொல்றேன், ஒரு பொம்மையை சேர்த்து நல்ல கருப்பா ஒரு பொட்டு வச்சு ஆமே ஹல்லேலூயா. மற்றவங்க பொட்டு வச்சுக்கணும் பாக்காதீங்க. நான் சொல்ற நல்ல கருப்பா பொட்டு வைப்பாங்க. ஆமே, புதுசா வரைக்கும் வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பெரிய கருப்பா பொட்டு வச்சுட்டு நல்லா கருப்பை போட்டு கட்டிட்டு கையில் காலு கயிறு கட்டி ஆமே. நீங்க பார்த்தாலா டிஸ்டிக்கும் கை கட்டுறாங்க காலில். அட பாவிங்களா, பார்க்கறதுக்கு சைக்கிள் கை காலை கட்டுருக்கு, என்ன கேட்ட டிஸ்டியும் ஒரு ஹல்லேலூயா. சும்மா மன்னிக்கலாம் சொல்றதுக்கு. அது கை, அது ஒரு பிசாசுக்கு ஒரு காரியம். நீங்களே கட்டை ஒன்றை போட்டு பிசாசுக்கு கட்டி கொடுக்குறீங்க. சிலர் அந்த கட்டை அர்த்தம் ஒரு விடுதலை. சொல்றாரு, நீ கட்டு இருக்கிறனால உன் வாழ்க்கை சில அந்த கட்டுகள் நீங்க கட்டி பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. என்னைக்கு அந்த கட்டை கட் பண்றீங்களோ அடிக்க விடுதலை. யாரும் பேசுறாரோ அங்க எடுத்துக்கோ. ஓகே, அப்ப என்ன பண்றாங்க, நல்லா பொட்டு, நல்லா கருப்பு பொட்டு வச்சுட்டு நல்லா இங்க ஒரு பொட்டு இங்க ஒரு பொட்டு இங்க ஒரு பொட்டு எல்லா இடத்துல வச்சுட்டு கால் கை கட்டி நல்லா அந்த பொம்மையை போட்டு நல்லா இது பண்ற மாதிரி சினிமாவில் காட்டுறாங்களா அது மாதிரி பண்ணிட்டு இப்போ போயிட்டு அழிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு அழிச்சு உடனே அது போன உடனே அந்த குடும்பத்தில் அந்நிய பாஷையில பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க.
anointing. Hallelujah. I release the power anointing. I release the Holy Ghost, the power of God. In the name of Jesus. இயேசுநாமத்தில் ஒரு அக்கினி இறங்குகிறதை நான் காண்கிறேன் இந்த இடத்துல. அப்போ அந்த அக்கினி நேரா போன பிசாசு நேரா உள்ள போச்சு. உடனே சாரி போன உடனே என்னாச்சு, அப்படி தூக்கி அடிச்சோன்னு நேரா போயிட்டு அந்த மந்திரவாதி சொல்லிச்சு, ஏன் அவன் ரத்தத்தை எடுக்காம வந்தது? இன்னொரு முறை நீ சொல்றா நான் வந்து இன்னொரு முறை அந்த இடத்துல போயிட்டு அந்த குடும்பத்தார கையை வச்சு சொன்னா, என்னால முடியாது, நான் வெளியில் இருக்கிறேன், ரத்தத்தை குடிக்கிறதுக்கு உங்க ரத்தத்தை குடிச்சு காரணம் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த குடும்பம் அக்கினி எரிந்து கொண்டிருந்த அந்த குடும்பம். தமிழ்நாட்டில் நடந்த இடம் இப்படிப்பட்ட குடும்பமாய் நம்ம சபைகள் மாறணும். எப்போதும் வீட்டில் கெட்ட வார்த்தை, கேவலமான வார்த்தை பேசுகிற இடத்துல அந்நிய பாஷையின் சத்தம் கேட்கணும், பரிசுத்த ஆவியின் வல்லமை சத்தம் கேட்கணும். எப்போ ஒரு நாளைக்காவது நீ கொஞ்ச நேரமாவது அந்நிய பாஷை நேரத்தை கொண்டாடும் போது நீங்கள் குடும்பத்தில் பேச வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், மரண சத்தம், மரண ஓலை எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஒரு உதாரணம் சொல்ல உங்களுக்கு புரியும். ஒரு ஆர்மி ஆபீசர் இன்டர்வியூ எடுக்கிறார், ஆர்மிக்காக மிலிட்டரியில எடுக்கிறாரு. எடுக்கும் போது ஒரு ஆர்சி கிறிஸ்டியன், அவர் ஆர்மி ஆபீசர் வந்து யாரு? ஆர்சி கிறிஸ்டியன். ஆர்சினா ரோமன் கேத்தலிக் சொல்லுவாங்க. இந்த மரியாதை இது பண்றாங்க, எல்லாம் புதுசா இருக்குன்னு சொல்றேன். அப்போ அந்த இடத்துல இருந்து அவரை இன்டர்வியூ எடுக்கிறாரு. வரவரு வேலைக்கு வரவரு என்ன பண்ண, ஒரு பெண்டிகாஸ்ட், ஒரு ஆவிக்குரிய சபையை சார்ந்தவர் வர வந்த உடனே அவர் கேட்டாரு, நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களா? என்ன ஏதோ ஒரு அந்நிய பாஷை உங்க சபையில எப்ப பார்த்து பேசுறாங்க, கத்துறாங்களே, என்ன அது, என்ன உங்களுக்கு நீங்க பேசுவீங்களா தெரியுமானோட இவரு மிலிட்டரிக்கு வந்த இடத்துல அவர் கேட்டார். கேட்ட உடனே இவரு தான் இன்டர்வியூ எடுக்கிறாரு. அங்க போய் பேச முடியுமா? அவர் நீ பேசுவீங்களா? பேசுன்னு சொல்லிட்டு பைக்ல டேபிள் மேல எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாரு. பேச அவளை பேச அவளால் ஒண்ணு பண்ணது புக்கெல்லாம் பார்த்துட்டு டேபிள்ல இருந்து அங்க தேவ வல்லமையோடு எதை குறித்தும் பார்க்காம நிலைமை பேசும்பொழுது அவரு ஸ்டாப்னு சொல்லிட்டு அவர் புக்கெல்லாம் எடுத்து கையில் கொடுத்துட்டு, உங்களுக்கு தான் அந்த வேலை, நீங்க தயவு செய்து போயிடுங்க. உடனே அந்த அப்பா எந்த ப்ராசஸ் இல்லாம அவருக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க. ஒரு ஹல்லேலூயா. நான் சொல்ற பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க 17ஆம் வசனத்தை கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டே நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க, உங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்போது முன்கூட்டியே கர்த்தர் உங்களோடு பேசுவார். யார் தெரியுமா? ஆண்டவர் மரித்த தெய்வம் அல்ல, அவர் கணம் அல்ல, அவர் உயிருள்ள தேவன், அவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ அவர் பேசுகிற தெய்வமா? அவர் சோறு கிடையாது, புரியுதா? அவர் கல்லு கிடையாது, புரியுதா? அவர் மரம் கிடையாது, செத்த தெய்வம் கிடையாது. செத்தது உண்மைதான், அவர் மரித்தது உண்மைதான். ஆனால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது உண்மைதான். 3 நாள் அவர் பிண அறையில் அந்த பாதாளத்துல இருந்தது உண்மைதான். ஆனால் 3ஆவது ஒரு நாள் இருந்தது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நீ கூப்பிட்டு அவர் பேசுவார். போன வாரம் சொன்னது ஆராதனை இல்லை. அந்த ஆளை கேட்கிற, ஆண்டவரே என் குழந்தை சாகிறதை என்னால் கேட்க முடியவில்லை சத்தத்தை என்று கொஞ்சம் தூரத்தில் போய் அழுவது ஆண்டவர் சொன்னார். ஆகாரே உன் குழந்தை கூக்குரலின் சத்தம் என் காதில் வந்து கேட்கப்பட்டதே. நீ அழுகிற சத்தம் ஆண்டவருக்கு தெரியும். கூக்குரல் தெரியும், உன் வேதனை எனக்கு தெரியும். என் கண்ணீர் யாரும் பார்க்கல, என்னுடைய வேதனை யாரும் பார்க்கல, என் பிரச்சனை யாரும் பார்க்கல, என் உபத்திரத்தை யாரும் பார்க்கல நீங்க சொல்றீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தர் உங்களோட சொல்றது என்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீ கொஞ்சம் ஆவியானவரோடு கூட அந்த பாவத்தை விட்டு வெளியே வா.
அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு வெளியில வா, அந்த தீய காரியங்களிலிருந்து வெளியில வா, அந்த தீய பேசுற வார்த்தையிலிருந்து கொஞ்சம் வெளியில வா. சில காரியங்கள் பிரிய பரிசுத்தாவிற்கு பிரியமில்லாத இருக்கிற காரியங்களிலிருந்து வெளியில வா. தேவையில்லாத கோபத்திலிருந்து வெளியில வா. தேவையில்லாத காரியங்கள் ஈகோ போட்டி பொறாமையிலிருந்து கொஞ்சம் வெளியில வா. எதுக்கெடுத்தாலும் ஈகோ, எதுக்கெடுத்தாலும் போட்டி, நீங்க நானா, இதெல்லாம் வெளியில வரணும். அப்பதான் பரிசுத்தாவியானவர் இடம் கொடுப்பார். நீ ஆதிக்கம் செஞ்சு நான் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு செய்ய மாட்டார். நீ என்றைக்கு நீ கொஞ்சம் பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்து வெளியில வரீங்களோ பரிசுத்தாவியானவரை நிறைவா நடக்கும். 4 காரியங்கள் சொல்லி நான் முடிச்சிடறேன், அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஏன் பரிசுத்தாவியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்? பரிசுத்தாவிக்குள் வரும்போது என்ன நடக்கும்னா நல்லா கவனிக்கணும். ஏன் பரிசுத்தாவின்னு சொன்னோம்? அது ஒரு காரியங்கள் நேரம் இல்லாத நாங்கள் விளக்க முடியல. அந்த பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வந்ததுன்னா வாழ்க்கையில என்ன நடக்குது? நம்பர் 1, இதுவரைக்கும் திறந்திடாத வாசல்கள் உனக்கு திறக்கப்படும். நம்பர் 1, இதுவரை திறந்திடாத வாசல்கள் உனக்கு திறக்கப்படும். வெளிப்படுத்தல் 3:7-8 இது வாசற்படி இருந்து தட்டுகிற ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அதுல இது ஒருவன் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவன் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமாகிய தாவீதின் திறவுகளை உடையவர் சொல்லுகிறதாவது, இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சொல்றாங்க, உன் கதவு திறக்கப்படும். எந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துக்கு வேற இன்றைக்கு போயிட்டு 50 கப்பல் கிடைக்கலையா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நீ போகும்போது அந்த வாசல் திறக்கப்படும். ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிபெடுத்து இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு சாட்சியா வாழும்போது. நம்பர் 2, உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டார்னா உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டார். உன் தேவனுடைய என்ன சொல்றாங்க? உன்னுடைய தேவைகளை தேவனிடம் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா, கடன் இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் கடன் வாங்கணும், எங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும் குழந்தைக்கு. ஆண்டவர்கிட்ட என்ன போய் சொல்லணும்? ஆண்டவரே 10,000 ரூபாய் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், இத்தனை தேதி கூட கட்டணும், எனக்கு வேணும்னு ஜெபம். 2வது என்ன ஜெபம்? சொல்லுங்க, யாராவது அதி புத்திசாலி இருக்கீங்கன்னு பார்ப்போம். 2வது என்ன ஜெபம்? அந்த பணம் எப்படி வரும்? என்ன ஜெபம் பண்ணுவோம்? இல்ல, இந்த ஆள் மூலியமா அவரு கொடுக்கிறாரு, இந்த பேங்க்ல அப்ளை பண்றேன், இந்த பினான்ஸ் கிட்ட எனக்கு கிடைக்கும், நான் அவர்கிட்ட போராண்டு வரேன், அவரோட கொஞ்சம் நீங்க பேசுங்க. கரெக்டா? அவரோட கூட பேசுங்க. இல்ல, அந்த ஆலயத்துல வந்து எனக்கு கொடுக்கணும், யாருக்கும் கொடுக்காதெல்லாம் அவர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஜெபம் பண்றோம். இது தவறு. உன் தேவை என்ன என்பதை தேவனிடம் சொல்லுங்கள். ஓகேவா? அந்த தேவைக்கான வழியை கர்த்தர்கிட்ட சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு எந்த வழியை சந்திக்கிறது. நம்ம அதெல்லாம் அதி புத்திசாலித்தனமா ஜெபம் பண்ணிடுவோம், அதுக்கான வழி அவர்கிட்ட சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இதனால நம்ம வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் உனக்கு சொன்னதை ஆண்டவர் செய்யும் அளவு உன்னை கைவிடுதல் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்கள் செய்ய வேண்டிய காரியமோ உன் தேவை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு காத்திருங்க, அமர்ந்திருங்க. அவங்க கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். மலையில் நிலையிலான பருவதங்கள் நிலை வந்தாலும் உன்னை விட்டு விலகாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் அதுக்கான வழியை அவர் உனக்கு காட்டுவார். அப்ப சொல்லுவார், மகளே நீ இந்த வழியா போகும், மகனே இந்த வழியா போகும், உனக்கான வாசலை நான் திறந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். நீங்க போய் அவர்கிட்ட சொல்லாதீங்க, இதன் மூலமா தான் என் கடன் அடைக்கணும், இதன் மூலமா என் பிரச்சனை மாறணும், இதன் மூலமா என் சூழ்நிலை மாறணும், ஆலோசனை கர்த்தருக்கு சொல்லாதீங்க. நம்பர் 3, உன்னால முடிக்க முடியாததை தேவன் முடிப்பார். 1 ராஜாக்கள் 19:4 தெரியும் நமக்கு. எலியா அவரு எப்போது கர்த்தாவே என் ஆத்துமா எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றான். ஒரு சூடு செடி கீழே இருக்கிறான். அப்போது ஆண்டவர் அந்த இடத்துல சுட அப்பத்தை காக்கா திருடிட்டு வந்து கொடுக்குது, சுட மீன் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. எல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் இருக்கும்போது அப்ப சொல்றாம, நான் ஒருவன் மாத்திரம்தான் இங்க மீதி இருக்கிற எல்லாம் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு சொன்னாரு. இல்ல, மீதி 7,000 பேர் நான் அவனுக்காக வைத்திருக்கிறேன், அவனால முடிக்க முடியாதது. கர்த்தரை அந்த பலத்தினால அவர் முடிக்க கிருபை பாராட்டினார். அவன் சொல்றாரு, அவனை கொண்டு நான் சொல்ற சில நேரத்துல இதே அவன் கூட இருந்த எலிஷா அவன் செத்து போயிட்டு 14வது அற்புதம் செய்யாம செத்து போனான். அவன் செத்து போன பிறகு 14வது அற்புதத்தை கர்த்தர் செய்தார். செத்து போன பிணத்தை அழுவே இன்னொரு பிணத்தை வைக்கும் போது அவன் எலும்பப்பட்ட அந்த பிண உயிரோடு எழுதிச்சான்.
ஹல்லேலூயா. சொல்ல முடியுதா? ஆண்டவர் சொன்னாரு, எலிசா சொல்றாரு, நான் வந்து ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும்ன்றான். அவர் கொடுத்துறாரு. எலியா 7 அற்புதம் செஞ்சாரு. எலிசா 14 அற்புதம் செய்யணும். 13 அற்புதம் செஞ்சு செத்து போயிட்டான். போய் பிணத்தை புதைச்சிட்டாங்க. 15 வருஷம் கணக்கு ஆயிடுச்சு. இன்னொரு பிணம் எடுத்துட்டு வராங்க. அந்த பிணம் பழத்தை தோண்டும் போது ஒரு எறும்பு கூட அங்க இருந்து கவனிக்கல. இந்த பிணத்தை அங்க போட்டுட்டாங்க. போட்டுக்கணும் அந்த பிணம் எறும்பு உயிரோடு வருது. என்னன்னு பார்த்து அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். என்ன அந்த எறும்பு போட்டு உயிரோடு இருக்கு. அது எறும்பு யாருன்னா எலிசாவின் எலும்பு. எலிசாவினால் முடியாததை கர்த்தர் முடித்தார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்றாரா? அவர் முடிப்பார். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறாரா? அதை நிச்சயமாய் முடிப்பார். இந்த வாரம் கர்த்தர் சொன்னாரா? அதை நிச்சயமாய் முடிப்பார். அந்த வார்த்தைகள் நிறைவேற நண்பர் நான் சொல்ற நேரம் இல்லை. அப்போ நீங்கள் கேட்கும் காரியத்தை விரைவாக செய்து முடிப்பார். ஸ்பீட்லி பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது, நான் உதாரணம் சொல்றேன். ஒரு ஊருக்கு போறோம்னா பஸ்ல போனோம்னா 6 hours ஆகும் அந்த இடத்துக்கு போறதுக்கு. பஸ்ல போனோம்னா 6 hours ஆகும். நடந்து போனோம்னா 3 நாள் ஆகும். ஃப்ளைட்ல போகணும்னா 35 நிமிஷம் ஆகும். நான் சொல்ல புரியுதா? 35. நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். பஸ்ல போனோம்னா 6 மணி நேரம் ஆகும். நடந்து போனோம்னா 3 நாள் ஆகும். ஃப்ளைட்ல போனா ஒரு 20 to 30 நிமிஷம் ஆகும். இப்ப இதெல்லாம் சொல்றேன். நீங்க ஜெபிக்க வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்காது. ஆனா பரிசுத்தாவியிலிருந்து ஜெபிக்கும் போது 3 நாள் நடக்க வேண்டியது 20 நிமிஷத்துல நடக்கும். 3 வருஷத்துக்கு நடக்க வேண்டியது 20 நிமிஷத்துல நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 Corinthians 14:2 சொல்லி இருக்கிறது, அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியில ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாது இருக்கிறபடினால அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்நிய பாஷை பேசுகிறவன் யார் இடத்தில் பேசுகிறான்? தேவனிடத்தில் பேசுகிறான். எப்பொழுது எல்லாவற்றிலும் எல்லா மனிதரிடத்திலும் உன்னை பத்தி நீ பேசிட்டு இருக்காத. உன் பிரச்சனையை பத்தி எல்லா மனுஷங்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. உன் குறை, உன் கஷ்டத்தை, உன் பிரச்சனை, உன் கடனை எல்லா மனுஷங்கிட்ட எல்லா நாளும் பேசிட்டு இருக்காத. அது ஒரு நாள் உங்களுக்கு ஆபத்தா முடியும். எதையுமே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சோத்திரத்தினால ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனோடு பேசுங்க. பேசும்போது வாழ்க்கை மாறும். நான் முடிச்சிட்டேன். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு பெரிய பிரதேசப்பட்ட ஊழியக்காரர் இருந்தாரு. அவர் எப்பவுமே அந்நிய பாஷையில ஜெபிப்பார். 10,000 அனாதை பிள்ளைகளை வைத்திருந்தார். என்ன சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். 10,000 அனாதை பிள்ளைகள் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் யாருக்கிட்ட ஒருபோதும் போய் கையேந்தி நிற்க மாட்டார். 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அவருக்கு எந்த பண வசதியும் கிடையாது. அப்போ ஒரு மறுநாள் காலையில் பிள்ளைகளுக்கு 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். எல்லாமே பருப்பு டப்பா, எண்ணெய் டப்பா, எல்லா டப்பாவும் காலியா இருக்கிறது. மனைவி சொல்றாரு, யாருக்காவது கேளுங்க, நாளைக்கு 10,000 குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைங்க பசியா அப்படி இருப்பாங்கன்னு. அப்ப ஆண்டு சொல்ல, இது வரைக்கும் எவங்க கிட்ட நான் கையேந்தி நிக்கல, இனிமேலும் நிற்க மாட்டேன். என் ஆண்டவரை நாளைக்கு சொல்லிட்டு சொன்ன ஜோம் பண்ணிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு போறாங்க. மறுநாள் காலையில 8 மணிக்கு பசங்க சாப்பாடு கொடுக்கணும். 7:50 மணி வராங்க. அப்போ நீ ஜபத்துல நின்று அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறாரு. ஜபத்துல இருக்கிற கேட்கிறாங்க, 7:50 ஆயிடுச்சுங்க, நீங்க என்னதான் நடக்க போகுது? 10 நிமிஷத்துல 10,000 பேருக்கு எப்படிங்க சமைக்க முடியும்? நம்ம பண்ற 4 பேர் சமைக்கிறது என்ன கூத்து பண்ற வீட்டுல 10,000 பேர் சமைச்சு எடுத்துட்டு வர முடியும்? அவ கேட்கிறா. அப்போ ஜெபிக்கிறார். காது வாங்காம அந்நிய பாஷை ஜெபிக்கிறார். கரெக்டா 7:55 7:58க்கு வாசல்ல இருந்து ஒரு வண்டி ஆரன் சத்தம் கேட்டு கேட்டு தட்டுக்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. ஓடி போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது ஒரு பிரெட் வேன் உள்ள வருது. ஹல்லேலூயா. எடுத்து வந்து 10,000 பேருக்கு பிரெட் ஒரு எடுத்து வந்து கொடுக்குறாரு. இதானே இந்த ஜார்ஜ் முல்லர் எல்லாம் சொல்லி சொல்லுவாங்க. சொல்றாரு, நேற்று நைட்டு எனக்கு தூங்க முடியல கடவுளே, ஒரே போராட்டம். நேற்று நைட்டெல்லாம் நான் தூங்காம உங்களுக்காக பிரெட் பண்ணேன். ஆனா இவன் தூங்கிட்டு இருந்தா. ஹல்லேலூயா. தூங்காம இருக்கிற நீ அநேக நேரம் தூங்கும்போது அவர் உனக்காக தூங்காம இருப்பாரு. நீ தூங்காம நீ போராடிட்டு இருந்தா அவர் தூங்கிட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், யாருடைய தூக்கத்தை கலைக்கணுமோ அவருக்கு தெரியும். நீ கர்த்தர் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தா உடனே அவர் சொன்னார், 10,000 பேருக்கு பிரெட் வந்துச்சு. எல்லா பிள்ளைங்களும் டேபிள் கொடுத்து ஒவ்வொரு பிரெட் ஒவ்வொருத்தரும் கொடுத்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக நல்ல சூடான குவாலிட்டியான பிரெட். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு? வெறும் பிரெட் சாப்பிட முடியுமா? இதுக்கான பால் ஏதாவது காலம் வந்த வரைக்கும் வரட்டவேன்னு சொல்லிட்டு இல்ல. ஹல்லேலூயா. யார் தெய்வம் அப்படி இல்லைங்க. சும்மா ஏதோ கொடுக்கிற தெய்வம் இல்லை. வாழ்க்கையில செஞ்சாரா நல்லதான் செய்வார். அவர் கொடுக்க ஒரு பிள்ளையை கொடுத்தாலும் பிள்ளை நல்லா இருக்கும். நீ உதவாக்கிற ஊதாரி தனமா இருந்தாலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா அதை விட வேற எந்த உலகத்தில் இல்லாத அளவுக்கு கர்த்தர் அந்த பிள்ளையை மாற்றுவார். இன்னொரு வண்டி வந்து ஆள் அடிக்குது. எட்டி போய் பார்க்கறாங்க. ஒரு பால் வண்டி நிற்குது. அந்த பால் வண்டி சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஓனர் ஃபோன் பண்ணுவாங்க, எங்க நிற்கிறீங்க?
இங்கே ஒரு அனாதையெல்லாம் இருக்கிற ஜார்ஜ் மோகன் சொல்கிறாங்க, அந்த இடத்துல நிற்கிறோம், லேண்ட்மார்க் சொல்கிறாங்க. வண்டி எப்போ ரெடி ஆகாது, ரெடி பண்ணுறதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. 2-3 நாள் அந்த பாதை நல்லா இருக்காது. அப்போ எங்கே இருக்கிறீங்க, அந்த ஜார்ஜ் மோகன் இல்லத்தில் இருக்கீங்களா, அங்கே போய் அந்த பாதை தான் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஒரு லாரி பால் எடுத்து கொடுத்தாங்க. பால் பிரெட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. அப்போதான் அவர் சொன்னாரு, அவர் சொன்ன ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். பிரச்சனை 10,000 பேருக்கான பிரச்சனை. 4 நாள் 4 பேர் இருக்கிற வீட்லயே அரிசிலாம் பருப்புலாம் எல்லாம் கூத்து பண்றீங்க. பொம்பளைங்க நீங்க சகோதரிங்க எல்லாம் கூத்து பண்றீங்க. ஒரு நாளாச்சு முழு நாள் பண்ணிட்டு ஜோம் பண்றீங்க. இந்த பிரச்சனை இருக்குது, அவனை போட்டு நோட்டு நோக்கி எடுக்கிறீங்கல்ல, கணவரை போட்டு கொலை பண்றல, ஒரு நாள் ஜோம் பண்ணி ஆண்டவருக்கு கேட்டியா? உன்னுடைய விசுவாசம் கணவன் தானா, கர்த்தர் இல்லையா? ஹல்லேலூயா. ஏன் நமக்கு இது எல்லா விஷயத்தையும் இருக்க மாட்டேங்குது? நான் இங்கே அந்த ஒரே சொல்றேன். அவர் சொன்னாரு, உன் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று உன் தேவனிடம் சொல்லாதீர்கள். ரொம்ப சொல்றேன், உன் பிரச்சனை எவ்வளவு பெருசு என்று தேவனிடம் சொல்லாதீர்கள். உன் தேவன் எவ்வளவு